Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம DC மோட்டார்னா என்ன, அதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு DC மோட்டார்னா இட் கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ பாருங்கள், ஒரு பிளாக் டயக்ராமாக போட்டிருக்கோம். மோட்டார் என்ன பண்ணுது, அதோட இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அவுட்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி. அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க, இல்லை எலக்ட்ரிக் காரு, ஒரு டாய் கார் ஏதாவது வச்சுக்கோங்க. அதோட இன்புட் என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஆனால் அவுட்புட் வந்து ஃபேன் ரொட்டேட் ஆகுறது, அதாவது நம்மளுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி. இதோட பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டைரெக்டாக ஏன் பார்க்குறோன்னா, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சிமிலர் டு த ஜெனரேட்டர் தான். ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஜென்ரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஜென்ரலாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிசி மிஷின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் இது ஜென்ரேட்டரா இல்லை மோட்டராங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு சிம்பிள் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சேம் தான். வெளியில் இருக்கிற யோக், அப்புறம் போல்ஸ், அப்புறம் ஃபீல்டு வைண்டிங், அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற ஆர்மச்சூர், காமுட்டேட்டர், ப்ரஷஸ், இதெல்லாமே சிமிலர் தான். ஆனால் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் என்னது வேறு. டிசி ஜென்ரேட்டரில் நீங்கள் என்ன கொடுத்தீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜியை, அதாவது நீங்கள் மெக்கானிக்கலாக ஆர்மேச்சரை ரொட்டேட் பண்ணிங்க. அப்போது அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன பண்ணுச்சு, ஒரு எப்போல்லாம் வந்து நடுவில் இருக்கிற இது கண்டக்டர் ரொட்டேட் ஆச்சோ அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போதுலாம் அங்கே ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆச்சு. அவ்வளோதான், சிம்பிள். அதே மாதிரி மோட்டாருக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, அந்த பேசிக் பாயிண்ட்டு தான் டிஃபர் ஆகுது. அதில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலாக ஒரு இன்புட் கொடுத்துருக்கீங்க, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வெளியில் எடுத்துருக்கீங்க. இங்கே உங்களோட இன்புட்டே என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எங்கெல்லாம் கொடுப்பீங்க, இந்த ஃபீல்டு வைண்டிங்லேயும் கொடுப்பீங்க, இந்த சென்டரில் இருக்கிற ஆர்மச்சூர் வைண்டிங்லேயும் கொடுப்பீங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ண போது. இப்போ நம்ம ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்குறப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் சப்ளை எங்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீல்டு வைண்டிங்க்கும் கொடுக்குறீங்க, ஆர்மச்சூருக்கும் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இது ரெண்டுக்கும் சப்ளைங்கிறது என்னது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இது ரெண்டுக்கும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறீங்க. ஸோ இந்த மிஷின் எப்படி மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குதுங்கிறது தான் இந்த ஒர்க்கிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷனில் பேசிக் பிரின்சிபிள், டிசி மோட்டாரோட பேசிக் பிரின்சிபிள் என்னன்னா, ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில், இந்த ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்குது, இதுக்கு நடுவில் என்ன இருக்கும் உங்களுக்கே தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, நடுவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டரை பிளேஸ் பண்ணாலே அது ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸ் வந்து மூவ் பண்ணும், கண்டக்டரை மூவ் பண்ணுங்கிறது தான் பேசிக் பிரின்சிபல். இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் டிசி மோட்டார் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இது பிரின்சிபலை நம்ம பார்க்கலான்னு கிளியராக. த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் டிசி மோட்டார் இஸ் தட் whenever a current carrying conductor is placed in a magnetic field, it experiences a force tending to move it. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு மேக்னெட்ஸ் இருக்குது, நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷனில் பாருங்கள், இதுதான் என்னது, மேக்னெட்ஸ், அதாவது போல்ஸு தான் என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். அது மேலே இருக்கிறது ஃபீல்டு வைண்டிங். இப்போது இதுக்கு நீங்கள் சப்ளை கொடுத்தாதான் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுக்குறோம். ரெண்டு சப்ளை கொடுக்கணுன்னு கன்ஸ்ட்ரக்ஷனை காட்டும் போது சொன்னேன் இல்லையா, எதுக்கு அந்த ரெண்டு சப்ளைனா, ஃபஸ்ட்டு ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுத்தா தான் ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டே க்ரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற ஆர்மச்சூருக்கு, கண்டக்டருக்கு நீங்கள் சப்ளை கொடுக்கணும். அங்கே ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணணும். இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஆர்மச்சூர் ரொட்டேட் ஆகிறதுக்கும் நீங்கள் அந்த கண்டக்டருக்கும் சப்ளை கொடுக்கணும். அதில் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஃபீல்டு வைண்டிங்க்கு சப்ளை கொடுத்த உடனே மேக்னெட்ஸ்லேருந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆயிடுது. சென்டரில் இருக்கிற கண்டக்டர் கூட
நம்ம ஒரு பேட்டரி சப்ளை கொடுத்து வச்சிடறோம். அப்போ தான் நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும், ஆர்மேச்சூர் ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த ஆர்மேச்சூர் ரொட்டேட் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருது, மெக்கானிக்கல் அவுட்புட், மெக்கானிக்கல் எனர்ஜி கிடச்சிருது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை இன்புட்டாக கொடுத்து 2 சைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி சென்டரில் இருக்கிறதுக்கும் சப்ளை கொடுத்து, சென்டரில் இருக்கிற கண்டக்டருக்கும் நீங்கள் சப்ளை கொடுத்து, அதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது, அதையும் நீங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் இது ரொட்டேட் ஆகும்போது, ஏன்னா அக்கார்டிங் டு திஸ் லா அது எப்படி ரொட்டேட் ஆகிடும், ஃபீல்டுக்கு நடுவில் கண்டக்டர் வச்சாலே அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடும், மூவ் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது எப்படி மூவ் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். அப்படி மூவ் பண்ணாலே அது என்னது, உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி. இப்போ நீங்கள் ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணுறீங்க, எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்குறீங்க, அவுட்புட் ஃபேன் ரொட்டேட் ஆகுதுன்னு தான் தெரியுது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் ரொட்டேட் ஆகுதுங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இது ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்குது. இது வந்து அக்கார்டிங் டு த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பொறுத்து இந்த ஃபோர்ஸ் வந்து மேலே, கண்டக்டர் வந்து மேலே மூவ் ஆகணுமா கீழே மூவ் ஆகணுமா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த கண்டக்டர் மேலே இருக்கிற கண்டக்டரில் ஃப்ளக்ஸு கம்மியாக இருக்குது, கண்டக்டருக்கு கீழே ஃப்ளக்ஸு ஃபீல்டு வந்து நிறையா இருக்குது. இப்போது கண்டக்டரோட மூமெண்ட் எப்படி இருக்கும்னா மேலே இருக்கும். அக்கார்டிங் டு த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் நம்ம ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போம். தம் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர். தம் ஃபிங்கர் வந்து ஃபோர்ஸ், இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது வந்து செகண்ட் ஃபிங்கர் வந்து கரண்ட்டோட டைரக்ஷன். இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால் இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். 2 மேக்னெட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது நீங்கள் ஒரு சப்ளை கொடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போது கண்டக்டர் நம்மளுக்கு ஆர்மேச்சூர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஆர்மேச்சூர் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ்ங்கிறது கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி போயிட்டுருக்கோம், நெகட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு இப்படி வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த உங்களுக்கே தெரியும் மேக்னெட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு. நார்த் போல் அண்ட் நார்த் போல் வர்றப்போ ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் போல்ஸ் ரீச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அட்ராக்ட் ஆகும், நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து நார்த் போல் மாதிரி, இது சவுத் போல் மாதிரி பேட்டரியில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நார்த் போலும் சேரப்போ என்ன ஆயிருக்கு, ரிப்பல் ஆயிருக்கு. இப்போ சென்டரில் இதுதான் கண்டக்டர், இந்த கண்டக்டர் தான் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. சரியா? இப்போ இந்த கண்டக்டர் என்ன ஆகும், இப்போ இந்த நார்த் போல் பேட்டரியில் சப்ளை நீங்கள் கொடுத்த உடனே இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. எப்படி ரொட்டேட் ஆகுதுங்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். ஃபீல்டு வைண்டிங்கில் சப்ளை கொடுத்த உடனே மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிடும். அப்புறம் சென்டரில் இருக்கிற கண்டக்டருக்கும் சப்ளை கொடுத்துட்டோம். ஆனால் இது எப்படி மூவ் ஆகுது, இப்போது இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இப்படி இந்த இன்வெர்ட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இன்வெர்ட் டைரக்ஷனில் போகும்போது நார்த் போல்னு பார்த்தோன்னே அது என்ன ஆகிடும், ரிப்பல் ஆகிடும். அப்போ கண்டக்டர் இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி டைரக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி சப்ளை நம்மளுக்கு மாறி வர்றப்போ இது வந்து கண்டக்டர் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரு ரொட்டேஷன் நடக்கும். ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். மேலே இருக்கிறது ஃபோர்ஸு, இப்படி இந்த டைரக்ஷனில் இருக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இது வந்து ஃபஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், இது வந்து தம் ஃபிங்கர் வந்து ஃபோர்ஸு, ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட், செகண்ட் ஃபிங்கர் வந்து கரண்ட்டோட டைரக்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கண்டக்டருக்கு மேலே ஃப்ளக்ஸ் லெஸ்ஸாக இருக்குது, கண்டக்டருக்கு கீழே ஃபீல்டு வந்து ஃப்ளக்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. அப்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மோட்டார் எப்படி மூவ் ஆயிருக்கும், அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கும். இப்போ இந்த செகண்ட் பிக்சரில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 2 எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் இருக்கிறதுக்கு நடுவில் கண்டக்டர் இருக்குது. மேலே ஃப்ளக்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கீழே ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேலே ஜாஸ்தியாக இருக்குது, கீழே கம்மியாக இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக மோஷன் எப்படி இருக்கும், கண்டக்டரோட மோஷன் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு
கீழே ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ கண்டக்டரோட மோஷன் வந்து அப்வர்ட்ஸில் இருந்துச்சு. இப்போ செகண்ட் பிக்சரில் மேலே ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கப்போ கண்டக்டரோட மோஷன் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஒரு கண்டக்டர் ரொட்டேட் ஆகும். இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா F is equal to BIL நியூட்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு F is equal to BIL. இங்கே Bங்கிற என்னதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. இதோட யூனிட் வந்து டெஸ்லாவில் சொல்லுவோம். ஐங்கிறது கரண்ட் இன் ஆம்பையர்ஸ், எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த கண்டக்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க. கரண்ட் நம்ம சப்ளை எப்படி கொடுத்தோன்னு பார்த்தீங்க. இந்த கண்டக்டரோட லென்த், இது மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் என்னது இருக்குது, ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மூணும் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஓவராலாக ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். டைரக்ஷன் ஆஃப் த மோஷன் இஸ் கிவன் பை ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் கரண்ட்டோட டைரக்ஷனும் ஃபோர்ஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும், தம் ஃபிங்கர், ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர், ஃபோர்ஸு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டோட டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கும். கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து இந்த சைடில் இருக்கும்போது ஃபோர்ஸ் அப்வர்டில் இருக்கும். இப்போ இது ரொட்டேட் ஆகி வரும்போது கரண்ட்டோட டைரக்ஷன் அந்த பக்கம் போகும்போது ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸாக மாறிடும். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் தான் என்ன பண்ணும், இப்படி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு டிசி மோட்டாரில் க்ரியேட் ஆகுது. ஓகேவா? Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.